திருச்சி தெற்கு மாவட்ட திமுக கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தலின்படி மரக்கடை ராமகிருஷ்ணா பாலம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும், ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் அத்துமீறல்களைச் செய்யும் ஆளுநரை காப்பாற்றிடவும், ஒன்றிய அரசின் மீதுள்ள தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசை மாற்றவும் வித்தைகளைச் செய்யும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். திருச்சி மாநகர கழகச் செயலாளர் மு. மதிவாணன் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சபியுல்லா, மாநில அணி அமைப்பாளர் கவிஞர் சல்மா முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக தலைவர் கோவிந்தராஜ், மாவட்ட கழக பொருளாளர் குணசேகரன், பகுதி கழகச் செயலாளர் ராஜ்முகம்மது மற்றும் மாநில, மாவட்ட, மாநகர, பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர், வட்டம், வார்டு, கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கழகத் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்த்தாய் வார்த்தை அவமதித்த ரவியே பதவி விலகு. பலிக்காது ஆளுநரின் கனவு இங்கே தமிழ்நாட்டில் பலிக்காது. நிர்வாகிகளே, மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, நகர கழகத்தினுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள், பகுதி பேரூர்களினுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள் அரவணைத்து வாஞ்சையோடும் அன்போடும் அரவணைத்து செல்கின்றார். அவருடைய சொல்லை ஏற்று அலைகடனும் திறந்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த கும்பல் எதை காட்டுதுன்னா, நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர் மேலே நீங்கள் வச்சுக்க பற்று தான். நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பாருங்கள், தனி சிறந்த மாநிலம் ஒன்று அப்படின்னா அது தமிழ்நாடு தான். ஏன் அப்படி அப்படின்னா, பெயர்லேயே நம்முடைய மொழியிலேயே பெயர் இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இது நம்முடைய மொழி நம்ம தமிழ் மொழி மட்டும் கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுங்க. நம்முடைய உணர்வு இதை ஆளுநர் யார் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படுவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி 1951 திருச்சி நகராட்சியில் தமிழ் ஆட்சி மொழியாக ஆக்கப்படுகிறது. திருச்சியில் 1951ஆம் ஆண்டு உங்களுக்கு சட்டமன்றத்தில் கவர்னர் உரை வாசிப்பதற்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாசிப்பாங்க. நிறைவுக்கு அப்புறம் தான், முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேசிய கீத பாடம். இது ஆண்டாண்டுக்கு தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு மரபு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத மாநிலங்களில் அவங்க இது மாதிரி கவர்னர் வச்சு தொல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் இருந்த கவர்னராக இருக்கட்டும், பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய கவர்னராக இருக்கட்டும், ஆனால் அவங்க எந்த சூழ்நிலையும் இது வரைக்கும் தமிழ்த்தாயை அவமதிச்சதா வரலாறு கிடையாது. இவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் 2003ஆம் ஆண்டு கவர்னர் வர்றாரு, சட்டசபைக்கு வந்தார். கவர்னர் உரையை படிக்க தொடங்குறாரு. தொடங்கும்போது மதச்சார்பின்மை, பகுத்தறிவு, தந்தை பெரியார், அம்பேத்கர், கலைஞர் இந்த பேர்களை உச்சரிக்கலை. உடனே தலைவர் வீரமோடு எழுதுகிறார். நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் சட்டசபையில் நேரடியாக எழுதுகிறார். அரசு கொடுத்த குறிப்பு மட்டும்தான் அவை குறிப்பில் இருக்க வேண்டும் என்று நேருக்கு நேராக அவர்கிட்ட போய் சொல்கிறார். அவர்கிட்ட சொல்கிறார். உடனே நம்முடைய கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள் சபையை விட்டு வெளியேறார். திருப்பி 2024ஆம் ஆண்டு இதே அசம்பிளி போடுது. அந்த சட்டமன்றத்துக்கு உரை நிகழ்த்த ஆளுநர் வர்றாரு. வரும்போது என்ன சொல்கிறார், வந்தவொடனே நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் தான் பாடுறீங்க, தேசிய கீதம் பாடலை, அதனால் வெளிநடப்பு செய்கிறேன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டார். அப்போ உடனே சபாநாயகர் அப்பா அவர் உரை நிகழ்த்துறார். அடுத்து நேற்று நடந்த நிகழ்ச்சி 2025 நேற்று நடந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இதே மாதிரி வராரு, உரை நிகழ்த்த வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, தமிழ் தாய் பாட்டு மட்டும் தான் நீங்கள் பாடுறீங்க, தேசிய கீத பாடல்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுறாரு. இப்படி தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் தாய் பாட்டை வந்து அவர் வந்து புறக்கணிக்கிறது, அவமதிக்கிறது. யாருக்கு வந்து அவமதிக்கிறது? நம்ம தமிழராக நம்ம தமிழ்நாட்டை தான் அவமதிக்கிறாரு. இது மட்டுமா? நீங்கள் வந்து ஆன்லைன் ரம்மி பிள்ளை, நீட்களுக்கு அந்த மசோதா, இப்படி முக்கியமான மசோதா நம்ம வந்து சட்டசபையில் தீர்மானம் வந்து நிறைவேற்றி ஆளுநருக்கு நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்படுற சட்டம், நம்ம தமிழர்களுக்கு பயன்படுற சட்டம். ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு அது கண்டிக்கவே இல்லை. இப்படி தொடர்ந்து வந்து நம்மளுக்கு புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறார். 1967ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள் நிகழுது. மந்திரிங்கிறத வந்து அமைச்சர்னு சொல்லி மாற்றிட்டாரு. அதே மாதிரி வந்து சத்தியவேது ஜீவேதைன்னு சொல்லி கொண்டு வடமொழி சொல்கிறார். அது வந்து வாய் வெல்லும் மாறாரு. கணம் என்கிறத மாண்புமிகுன்னு சொல்லி மாற்றுறாரு. அதே மாதிரி வந்து சபாநாயகர்கிறது வந்து மாற்றி வந்து அவைத்தலைவர்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி பிறமொழி சொல்களை நம்முடைய வந்து தமிழ் மொழிக்கு மாற்றி உருவேற்றுறது வந்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து 1970ஆம் ஆண்டு வந்து நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீராறும் கடல் கொடுத்த மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய, மணம்படி சுந்தரனார் எழுதிய நீராறும் கடல் கொடுத்த என்ற தமிழ்தாய் பாடல் அரசு விழாக்களில் பாடப்பட வேண்டும் என்ற பொதுத்துறை அரசாணை பொதுத்துறை நமக்கு அரசாணை வெளியிடுகிறார்கள். ஆனால் அதற்கு வந்து பின்னாடி வந்த நம்முடைய தளபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தேசிய கீதத்துக்கு நம்ம எப்படி எந்திரிச்சு மரியாதை செலுத்துறோமோ அதே மாதிரி நீராறும் கடல் தமிழ் தாய் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்த சொல்லி அதை அரசாணை வெளியிட்டு வரும் நம்முடைய தளபதி அவர்கள். எப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, தமிழுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தப்படுகிறது இந்த அரசாங்கம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதை மட்டும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம், அக்டோபர் 18 வந்து சென்னையில் வந்து சென்னை தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் கலந்துக்கிறாரு நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் கலந்துக்கிறாங்க. டிடி தமிழ் பொன்விழா இந்தி மாத நிறைவு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கும் போது அங்கே வந்து தமிழ் தாய் பாட்டு ஒழிக்குது. அப்போ ஒழிக்கும் போது திராவிடம் மட்டும் அந்த வேடை மட்டும் சுத்தமாக கட் பண்ணிடுறாங்க. தெக்கணமும் அதை சேர்ந்த திராவிடங்கள் திருநாடும் அந்த வரியை சுத்தமாக கட் பண்ணிட்டு தமிழ் தாயை வந்து பாடுறாங்க. அப்போ எப்படி நம்மளோட அவமானம் பாருங்க. இவங்க சொன்ன மாதிரி நம்ம இடத்துல வந்துட்டு நம்மளை அவமதிக்கிறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. உடனே வந்து இப்போ இருக்காங்க பாருங்கள் எதிர்கட்சியெல்லாம் சும்மா இப்படி விளம்பரத்துக்காண்டி அவங்க வந்து ஏதோ பதிவு பண்ணுறாங்களே ஒழிய இதுக்கு தமிழுக்காண்டி ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்க தமிழ்நாட்டில் இதுக்காண்டி ஏதாவது தமிழருக்கு உணர்வுகளுக்கு ஏதோ மதிப்பளிக்க ஏதோ குரல் கொடுத்தாங்களா? முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய தளபதி தான். அதுன்னு சொன்னார். உடனே வந்து எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, இதை மாதிரி வந்து இந்த கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் திரும்ப பட்டுக்குங்க. இதே வந்து தேசிய கீதத்தில் திராவிடம் வரல அதை வந்து தவிர்த்துட்டு இந்த பாட்டு போடுவாங்களா? அப்போ வேணும்னே எங்களை அவமதிக்கிறதானே, அதை நீங்கள் திரும்ப பெற்றுன்னு சொல்லி நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க. அடுத்து வந்து நம்முடைய வந்து சின்னவர் பதிவு போடுறார். சின்னவர் வந்து வைக்கப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்லாருக்குமானது தான் திராவிடர், ஆனால் அடுத்தது மனத்தை புண்படுத்தி மகிழ்விக்கிறது வந்து ஆரியம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்படி தொடர்ந்து வந்து இந்த நம்முடைய மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் நினைக்கலாம், தலைவர் பேரறிஞர் அண்ணா